வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் நம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளி. புதன்கிழமை காலை வரை அவைகள் ஒத்திவைப்பு. காங்கேயம் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. உதவித்தொகைக்கான வருடாந்திர குடும்ப வருமான உச்ச வரம்பினை ரூபாய் 8 லட்சமாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும். பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆசிரியர்கள் போராட்டம். கோட்டையை முற்றுகையிட முயன்ற ஆசிரியர்கள் கைதிற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளதால் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும். வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். சிரியாவுக்குள் ஆழமாக ஊடுருவி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் தலைநகரை நெருங்கியதாக சிரியாவின் போர் கண்காணிப்பகம் அறிவிப்பு. தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் கடன் 3 மடங்கு அதிகரிப்பு. மொத்த கடன் 21,980 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சிஏஜி அறிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் புதன்கிழமை காலை வரை அவைகள் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் 2020-24 காலகட்டத்தில் சூரிய மின்சார கொள்முதல் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள சில மாநிலங்களில் அரசு அதிகாரிகளுக்கு 2200 கோடி லஞ்சம் கொடுத்ததாக தொழிலதிபர் கௌதம் அதானி உள்ளிட்டோர் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் அந்நாட்டு அரசு தரப்பில் சில தினங்களுக்கு முன்னர் குற்றம் சாட்டப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கிய நிலையில் அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை காலை 11 மணி வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்படுவதாக அவையின் தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவித்த நிலையில் மக்களவையும் ஒத்திவைக்கப்பட்டது. காங்கேயம் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளக்கோவில் அடுத்த அகலாம்பாளையம் புதூரில் செயல்படும் அரசு ஆரம்ப பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்த சரஸ்வதி என்பவர் அதே பள்ளியில் பயிலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அகலாம்பாளையம் புதூரை சேர்ந்த மாணவிகள் செல்வி, ராகவி, யாழினி ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது தனக்கு முன்னால் சென்ற டிராக்டரை முந்தி செல்ல முயன்ற போது எதிர்பாராத விதமாக டிராக்டரின் மீது மோதிய விபத்தில் சரஸ்வதி மற்றும் செல்வி, ராகவி ஆகிய மூவரும் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். இந்த துயரமான செய்தியை அறிந்து மிகவும் வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் என்றும் விபத்தில் காயமடைந்த திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் யாழினி என்பவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளேன் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு 50,000 முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உதவி தொகைக்கான வருடாந்திர குடும்ப வருமான உச்ச வரம்பினை ரூபாய் 2,50,000 ரூபாய் 8 லட்சமாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகைக்கான வருடாந்திர குடும்ப வருமான உச்ச வரம்பினை ரூபாய் 2,50,000 ரூபாய் 8 லட்சமாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை கைது செய்வதா என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் தங்களுக்கு
பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த முயன்ற 10,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களை கைது செய்து அவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறைகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது என்றும் தமிழக அரசின் இந்த அடக்குமுறை கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என்றும் அரசு பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஓவியம், கணினி, தையல், உடற்கல்வி உள்ளிட்ட பாடங்களை கற்றுத் தருவதற்காக 2012ஆம் ஆண்டில் ரூபாய் 5,000 ஊதியத்தில் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு இன்று வரை பணி நிலைப்பு வழங்கப்படவில்லை எனவும் கடந்த 12 ஆண்டுகளில் அவர்களுக்கு ரூபாய் 7,500 மட்டுமே ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது எனவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடர் வலியுறுத்தல் காரணமாகத்தான் இதுவும் சாத்தியமானது எனவும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை தமிழக அரசு கைது செய்ததற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பகுதி நேர ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக தங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தை முன் நிறுத்தி வருகின்றனர் எனவும் ஆளும் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிப்படி ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாட்களில் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிப்படி நடந்து கொள்ளவில்லை என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மேலும் 100 நாட்கள் என்று கூறி இன்றைக்கு 1000 நாட்களையும் கடந்து இந்த ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது என்றும் இதுவரைக்கும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை என்றும் பரிசீலனை செய்து அவர்களுக்கு ஆவணமும் செய்யவில்லை என்பதால் ஆசிரியர்கள் குடும்பத்துடன் இன்றைக்கு கோட்டையை நோக்கி பேரணி நடத்திய போது கைது செய்து காவல்துறையை வைத்து அடக்குமுறையை ஏவி விட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் பகுதி நேர ஆசிரியர்களை கைது செய்ததை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளதால் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது என்றும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கை, தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த 4 நாட்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கன்னியாகுமரி, கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என பாலச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற வேளையில் திமுக தொடர்பான 3 ஃபைல்கள் வெளியிடப்படும் என திருச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற வேளையில் திமுக தொடர்பான 3 ஃபைல்கள் வெளியிடப்படும் எனவும் அதில் திமுக மட்டுமல்லாது அதன் கூட்டணி கட்சிகள் எடுத்த டெண்டர்கள், அதனால் அவர்கள் அடைந்த லாபங்கள் குறித்து அம்பலப்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை கலைஞர் கைவினை திட்டம் என பெயரிட்டு தமிழக அரசு அமுல்படுத்துகிறது எனவும் இறுதியில் அவர்கள் மத்திய அரசிடம்தான் நிதி கேட்டு வருவார்கள் என்றும் அப்படி கிடைக்காவிட்டால் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என வசனம் பேசுவார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் நடத்தப்படும் தொழில் பயிற்சியில் முடித்திருத்துதல், இஸ்திரி போடுதல் உள்ளிட்ட தொழில்கள் கற்றுத்தரப்படுகின்றன என்றும் தெரிவித்த அவர் இது குலக்கல்வி இல்லையா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். ஒப்பந்தத்தை கோரி அதன் பிறகு ஹிந்துஸ்தான் ஜிங்க் அந்த நிறுவனம் இதில் பங்கேற்று அவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் அவங்களுக்கு கிடைத்து அதன் பிறகு 10 மாத காலம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டுருக்குது. அதன் பிறகு கிராம மக்கள் எல்லாம் போராட்டத்தை அறிவித்த பிறகு தமிழக அரசு அப்படியே தன்னுடைய பேச்சை மாற்றி இதை எதிர்ப்பது போல் பெரிய ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார். நேற்று சட்டமன்றத்தில் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் எதிர்ப்பேன், அப்படி இருந்தால் எனக்கு முதலமைச்சர் பதவி கூட தேவையில்லை, நான் தூக்கி எறிந்து விடுவேன்லாம் பேசியிருக்காங்க. நான் டிசம்பர் 1ஆம் தேதியே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு உறுதி அளித்தோம். இங்கே பாருங்கள், நம்முடைய பிரச்சனை நாம் ஏற்படுத்திய பிரச்சனை இல்லை, இருந்தும் உங்களுடைய மனது புண்படும்படி மத்திய அரசு எப்பொழுதும் கூட நடந்து கொள்ளாது,
அதனால் உங்களுடைய கருத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய மாவட்ட தலைவர்கள் அந்த பகுதியினுடைய எல்லா தலைவர்களும் கூட ஒருமித்த கருத்தோடு நமக்கு சொல்லியிருந்தார்கள் கடந்த 2-3 நாட்களாகவே. ஆனால் இங்கே டங்ஸ்டன் மைனிங் வேண்டாம். காரணம், அழகர்மலை பக்கத்தில் இருக்குது, மெகாலித்திக் பரியல் சைட், கிட்டத்தட்ட 2000 காலம் பாரம்பரியமிக்க, அண்ணா அதை பற்றி நிறையா பேசுவாங்க, பாரம்பரியமிக்க தலங்கள் அங்கே இருக்குது. மறைந்த கோவை திமுக எம்பி ராம்மோகன் உடலுக்கு துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்மோகன் உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது உடல் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் சென்று அவரது உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் திமுகவின் மூத்த முன்னோடியும் கலைஞர் கருணாநிதியின் தம்பியும் முதலமைச்சருக்கு நெருக்கமான நண்பருமான ராம்மோகனின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று கூறினார். மேலும் எமர்ஜென்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1 வருடம் சிறை கொடுமையை அனுபவித்தவர் என்றும் அவருடைய குடும்பத்தினருக்கும் திமுகவினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். கழகத்துடைய மிக மூத்த முன்னோடி முத்தமிழர் கலைஞருடைய அன்பு தம்பி, நம்முடைய கழக தலைவர் மாநில முதலமைச்சர் மிகவும் நெருக்கமான நண்பர் அண்ணன் திரு மோகன் அவருடைய மறைவு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. தன்னுடைய சிறு வயது முதலே கழகத்திற்காக தன்னுடைய பணிகளை செய்ய ஆரம்பித்தவர். சொல்லப்போனால் 13 வயசுலேயே கழக பணியில் ஈடுபட்டவர். எமர்ஜென்சி காலத்தில் கிட்டத்தட்ட 1 வருடம் மிஸ்ஸா கொடுமை, சிறை கொடுமை அனுபவித்தவர். இப்படி இது மட்டுமல்ல, முன்னாள் நாடாளுமன்றத்துடைய முன்னாள் உறுப்பினராக செயல்பட்டவர், சட்டமன்றத்துடைய முன்னாள் உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டவர். இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார். எனவே கடந்த 7 வருடங்களாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோதும் ஒவ்வொரு முறை நம்முடைய மாநில முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவராகவும் சரி, நம்முடைய தலைவர் அவர்கள் கோவை வரும்போதெல்லாம் வந்து அவரை சந்தித்து நலம் விசாரித்து தான் செல்வார். அரியலூரில் மினி பேருந்து ஓட்டுநர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் 3 பேர் ஜெயங்கொண்டம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த பசுபதி கோவில் பகுதியை சேர்ந்த மினி பேருந்து ஓட்டுநர் சிவா மணிகண்டனை ஐயம்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த 3 பேர் வெட்டி கொலை செய்தனர். இதுகுறித்து ஐயம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பாளர் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கு இருசக்கர வாகனம் கொடுத்த சிறுவன் உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனையடுத்து சிவ மணிகண்டனை கொலை செய்த 3 பேரை தனிப்படையினர் தொடர்ந்து தேடி வந்த நிலையில் ஐயம்பேட்டை கிராமத்தை சேர்ந்த சுந்தரேசன், பரமேஸ்வரன், ராகுல் ஆகிய 3 பேரும் இன்று ஜெயங்கொண்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இவர்கள் 3 பேருக்கும் 15 நாள் நீதிமன்ற காவல் விடுத்து நீதிபதி உத்தரவிட்டார். சோளிங்கரில் அரசு சலுகைகள் பெற்றுத் தருவதாக பண மோசடியில் ஈடுபட்ட தனியார் இ-சேவை மையத்திற்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரம் மேல்வன்னியர் தெருவில் வசித்து வரும் கார்த்திகா என்பவர் சோளிங்கர் பஜார் தெருவில் தனியார் இ-சேவை மையம் நடத்தி வருகிறார். இ-சேவை மையத்தில் பதிவு செய்ய வருபவர்களிடம் அரசின் முதியோர் உதவித்தொகை, அரசு சலுகைகள், அரசு வேலை வாங்கி தருவதாகவும் கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு கடன் பெற்றுத் தருவதாகவும் கூறி சுமார் 33 நபர்களிடம் பல லட்சம் ரூபாய் பண மோசடி செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து தகவலறிந்த கிராம நிர்வாக அலுவலர் சங்கர நாராயணன் பண மோசடியில் ஈடுபட்டு கார்த்திகாவின் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சோளிங்கர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து வட்டாட்சியர் செல்வி தலைமையில் வருவாய்த்துறை அலுவலர்கள், காவல் உதவி ஆய்வாளர் மோகன்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட இ-சேவை மையத்திற்கு சீல் வைத்தனர். இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி அருகே மாயமான பள்ளி சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இறப்பு குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியை சேர்ந்த கருப்பசாமி என்ற பள்ளி மாணவன் காய்ச்சல் காரணமாக பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். இந்நிலையில் அவரை பார்த்துக் கொள்ளும்படி அக்கம் பக்கத்தினரிடம் கூறிவிட்டு அவரது தாய் வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் மாணவனை காணவில்லை என அருகில் இருந்தவர்கள் அவரது பெற்றோருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து மாணவனை தேடிய போது அருகில் இருந்த வீட்டின் மொட்டை மாடியில் சடலமாக இருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். சிறுவன் மாயமான அன்று தங்க செயின் அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது.
ஆனால் சிறுவனின் உடலில் எந்த நகையும் இல்லாததால் நகைக்காக சிறுவனை கொலை செய்தார்களா அல்லது வேறு ஏதும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இல்லை, நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், மாடிப்புள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தேன். டப்புன்னு கேட்டுச்சு. டப்புன்னு கேட்கும், நான் என்னமோ நான் உட்காந்துட்டு இருந்தேன். எதுக்கு அந்த மாடியிலேருந்து எதுக்கு சுந்தரி உன் புள்ள கிடக்குன்னு நான் திருன்னு ஓடனேன். என் பிள்ளையை பார்க்க நான் தான் போனேன். பிள்ளைய பார்க்க என் பிள்ளை மட்டும் தனியாக கிடந்துச்சு. இந்த கடவுக்குள்ளேருந்து மாடி போதில்ல, அந்த மொட்டை மாடியில் கிடந்துச்சு. 6 மணி இருக்கும், 6 மணி இருக்கும், 5:50 இருக்கும். செயின்ல எதுவுமே இல்லை. தேடணும். நைட் எல்லாம் போலீஸ் தேடினாங்க. 3:30 மணி வரைக்கும் தேடினாங்க. 3:30 மணிக்கு பிறகு தான் போலீஸ் எல்லாமே வந்தாங்க. ஆர்ச்சி லைட் வச்சு போலீஸ் பார்த்தாங்க. அப்ப அந்த மாடியில பார்த்தாங்க. இப்ப இந்த பிள்ளை கிடந்த மாடியில பார்த்தாங்க, பிள்ளை கிடையாது. இந்த பக்கத்து மாடியில இருந்து போட்டிருக்கு. திருச்செந்தூர் அருகே கடலில் தூண்டில் வளைவு முறையாக அமைத்து தர வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அமளிநகர் பகுதியில் உள்ள மீனவர்கள் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மூலம் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஃபைபர் படகுகளை இயக்குவதற்கு ஏதுவாக அப்பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து 55 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவில் எதிர்ப்புறம் முழுமையாக அமைக்காமல் சுமார் 50 மீட்டர் மட்டுமே அமைத்துள்ளதாகவும், இதனால் கடலுக்குள் படகை செலுத்துவதற்கும் கடலில் இருந்து கரைக்கு படகை கொண்டு வருவதற்கும் மிக சிரமமாக உள்ளது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே முழுமையாக தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என சுமார் 200க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் கடலுக்குள் இறங்கி கையில் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமளிநகர் மக்கள் எங்களுடைய உரிமைக்காக நாங்க போராடுறோம். இதுக்கு முன்னாலே நாங்க போராடணும். தூண்டில் பால வளைவு கேட்டு செஞ்சாங்க. எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில நாங்க இருக்கோம், அதனால எங்களுக்கு தூண்டில் பாலம் அமைச்சுட்டாங்கன்னு கேட்டோம். செஞ்சாங்க. செஞ்சது எப்படி செஞ்சாங்கன்னா, சரிவர செய்யாம அதிகமான உயிர் சேதத்தை உண்டாக்குற அளவுக்கு இப்ப செஞ்சு தந்திருக்காங்க. எங்களுக்கு 58 கோடி ஒதுக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 58 கோடிக்கு இங்க வேலை நடந்துதா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. நீங்க 58 கோடி ஒதுக்குனாலும் சரி, அதுக்கு மேல ஒதுக்குனாலும் சரி, இப்ப உடனடியா எங்களுக்கு தெற்கு பக்கத்துல எப்படி நீங்க வளைச்சு கொண்டு போயிருக்கீங்களோ தூண்டில் பாலத்தை, அதே மாதிரி வடக்கு பக்கத்துலயும் நீங்க தூண்டில் பாலத்தை வளைச்சு கொண்டு எங்களுடைய உயிருக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லாம எங்கள் மீனவர்களை ஒவ்வொரு நாளும் கடலுக்கு சென்று திரும்புறதுக்கு நல்ல விதமா திரும்புறதுக்கு நீங்க வழி செய்யணும். அப்படி நீங்க செய்யலையா, நாங்க இந்த போராட்டத்தை வேற விதமா நாங்க கொண்டு போக வேண்டி இருக்கும். எல்லா மீனவர்களும் 20 நாள் 25 நாளுக்கு மேல கடலுக்கு போகாம கடந்து சாவுறோம். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி நியமனம் செய்ய கோரி 7000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் திமுக அரசின் 181வது தேர்தல் வாக்குறுதியின்படி பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி நியமனம் செய்ய கோரி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு முன்பு நடைபெற்ற போராட்டத்தின் போது அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் படிப்படியாக பணிகள் நிரந்தரம் செய்யப்படும் என போலி வாக்குறுதிகளை கொடுத்ததாகவும், எனவே உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கூறி 7000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாளையொட்டி தென்காசி கிராம பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு தென்காசி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழக துணை முதலமைச்சரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாளையொட்டி தென்காசி தெற்கு மாவட்ட கலைஞர் அறிவாலயத்தில் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் இசக்கி பாண்டியன் ஏற்பாட்டில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தென்காசி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் கலந்து கொண்டு பேசினார். அதனைத் தொடர்ந்து தென்காசி சுற்றுவட்டார கிராம பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் 250 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் இனிப்புகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர்கள் கனிமொழி, கொன்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகசாமி, சாமிதுரை, ஒன்றிய செயலாளர்கள் அழகசுந்தரம், திவான் ஓலி, தென்காசி யூனியன் சேர்மன் ஷேக் அப்துல்லா உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாடம்பாக்கம் அண்ணா நகரில் ஓட்டலில் தோசை சாப்பிட வந்தவர்கள் ஓட்டல் உரிமையாளரை ரத்தம் சிந்தும் அளவிற்கு தாக்கிவிட்டு தப்பிச் சென்றது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் அண்ணா நகரை சேர்ந்த ராமஜெயம் என்பவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த நிலையில் தனது வீட்டு வாசலில் ஓட்டல் ஒன்றை நடத்தி 1 மாதமாக நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு 8 மணி அளவில் 2 பேர் சாப்பிட வந்தனர்.
அவர்களிடம் என்ன வேண்டும் என்று ஓட்டல் ஊழியர்கள் கேட்டபோது தோசை நல்லா போட்டுக்கொடு என தெரிவித்தனர். ஊழியர்கள் தோசை கொண்டு வந்ததும் சின்னதாகவும் மெல்லியதாகவும் இருக்கிறது, எங்களுக்கு தடிமனான தோசை வேண்டும் என தடித்த குரலில் கேட்டனர். இதனை கண்டு ஓட்டல் உரிமையாளர் ராமஜெயம் சரி தருகிறேன் என தெரிவித்தார். இது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஹோட்டல் உரிமையாளர் ராமஜெயத்தை ரத்தம் சிந்தும் அளவிற்கு தோசை சாப்பிட வந்தவர்கள் தாக்கிவிட்டு சென்றனர். இது தொடர்பான வீடியோ ஆதாரங்களுடன் ராமஜெயம் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ராமஜெயம் சிகிச்சை பெற்று வருகிறார். புகாரின் பேரில் காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கோவை மத்திய சிறையில் சூரிய ஒளி மின்சக்தி மூலம் இயங்கும் ஆட்டோவை தண்டனை கைதி ஆதித்தன் என்பவர் உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியை சேர்ந்த ஆதித்தன் என்பவரை கொலை வழக்கு தொடர்பாக சேலம் அழகாபுரம் காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு ஆதித்தன் கோவை மத்திய சிறையில் 7 ஆண்டுகளாக அடைக்கப்பட்டுள்ளார். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டதாரியான இவர் சிறையில் தொழிற்கூடத்தில் பணியாற்றி வருகிறார். மேலும் கிடைக்கும் சாதனங்களை கொண்டு சூரிய ஒளி மின்சக்தி மூலம் இயங்கும் சைக்கிளை வடிவமைத்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக சில நாட்களுக்கு முன்பு சூரிய ஒளி மின்சக்தி மூலம் இயங்கும் ஆட்டோவை வடிவமைத்து உள்ளார். இதுகுறித்து கோவை சரக சிறைத்துறை டிஐஜி சண்முக சுந்தரம் தெரிவிக்கையில், ஸ்ரீபெரும்புதூர் அருகே பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் நிறுவன பேருந்து மீது ராட்சத டாரஸ் லாரி மோதியதில் தனியார் நிறுவன பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலம் அருகே பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் நிறுவனத்தின் பேருந்து யூடர்ன் செய்யும் போது பின்னால் வந்த டாரஸ் லாரி வேகமாக மோதியதில் தனியார் நிறுவன பேருந்து இனோவா காரின் மீது மோதி தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் தனியார் நிறுவன பேருந்தில் பயணித்த ஓட்டுநர் உட்பட 9 பேர் பலத்த காயமடைந்தனர். சாலையின் குறுக்கே கடந்து சென்ற ஒருவருக்கு கால்முறிவு ஏற்பட்டது. லாரியின் ஓட்டுநர் லாரி முன்பக்கம் இடர்பாடுகளுக்கு நடுவில் சிக்கிக் கொண்டார். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் லாரியில் சிக்கியிருந்த ஓட்டுநரை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மீட்டனர். அதனைத் தொடர்ந்து அனைவரையும் மீட்டு சிகிச்சைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அறந்தாங்கி அருகே சிலட்டூர் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதிக்கு வந்த மெட்டல் சாலையை வேறு இடத்திற்கு அதிகாரிகள் மாற்றி அமைத்ததால் சாலை வசதியின்றி சிரமப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த சிலட்டூர் ஆதிதிராவிடர் குடியிருப்பில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலை மிகவும் குண்டும் குழியுமாக இருப்பதால் பள்ளிக்கு குழந்தைகள் சென்று வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவும், சேரும் சகதியுமான பள்ளங்களில் இறங்கி பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவதாகவும், சில நேரங்களில் நிலை தடுமாறி கீழே விழக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் 2021-2022 ஆண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் தங்கள் பகுதிக்கு ரூபாய் 11,80,500 மதிப்பீட்டில் மெட்டல் சாலை போடுவதாக அறிவித்திருந்த நிலையில் தங்கள் பகுதிக்கு சாலை போடாமல் வேறு பகுதிக்கு மாற்றி மெட்டல் சாலை போட்டதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக சிலட்டூர் ஆதிதிராவிடர் மக்கள் தெரிவிக்கையில், இது ஆதிதிராவிடர் காலனி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு வந்தது. அந்த ரோடு இந்த லக்கில் போட கிடையாது. அடுத்த பாதை மாற்றி அந்த ரோட்டில் போட்டாங்க ரோடு. இதை ஏன் இந்த ரோட்டில் போடலை என்னன்னு கேட்குறக்கப்ப உங்களுக்கு ரோடு போட்டு தருவோம் நாங்கள், நீங்கள் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த பாதைக்கு ரோடு வந்திருக்கு, அவங்க வந்தாங்க. இந்த மாதிரி சாமான் ஜல்லிக்கல் எல்லாத்தையும் அள்ளி போட்டிருக்காங்க. போட்டு இன்ன வரைக்கும் இந்த ரோடு போட காணோம். நாங்கள் ஏன் இந்த பிரச்சனை, எங்களுக்கு மழை பெஞ்சிருக்கு போக சிரமம் வேகமாக போடுங்கன்னு சொன்னதுக்கு இல்லை போட முடியாதுன்னு சொல்லி ரோடு சாமான் அள்ளிட்டு போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் அது மழை பெஞ்சா இது சுற்றி நாங்கள் நடக்கவே முடியல. காலையில் குழந்தைகள் போகிறது வலிக்கிட்டு விழுகிறாங்க, வண்டியிலேருந்து வர முடியல, சறுக்கி விடுது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சந்திக்கிறோம். அடுத்த வீட்டு பாதையில் போகிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப சிரமப்படுதுங்க. நாங்கள் பிடிஓ ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாத்தையுமே நாங்கள் பேசியிருக்கோம். அவங்க சொல்கிறதுக்காக நாங்கள் அந்த போட்டு அந்த முன்ன வரைக்கும் போட காணோம். இதை உரிய நடவடிக்கை எடுத்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே ஆலோசனையிட்டு இதுக்கு நல்ல எங்களுக்கு ரோடு போட்டு தராமல் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் நடைபெற்ற நகரசபா கூட்டத்தில் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்ற 10வது வார்டு கவுன்சிலர் இந்திராணி சுப்பிரமணியன் மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் நகரசபா கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற 10வது வார்டு கவுன்சிலர் இந்திராணி சுப்பிரமணி கூட்டத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி பகுதியில் வசிக்கும் மக்களிடம் குறைகளை கேட்டிருந்தார். அப்போது தங்கள் பகுதியில் தண்ணீர் வசதி, மின்சார வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், தங்கள் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை 10வது வார்டு கவுன்சிலர் இந்திராணி சுப்பிரமணி பெற்றுக்கொண்டு உங்களது மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்.
கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி இளநிலை உதவியாளர் கோபாலகிருஷ்ணன், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம் பின்புறம் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெற்ற உள்ளிருப்பு போராட்டத்திற்கு தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பின் மாவட்ட தலைவர் RM செந்தில்குமரன் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் பிரதீப், மாவட்ட பொருளாளர் தாலிப், மாவட்ட இணை செயலாளர் ராஜசேகர், கோட்ட பொறியாளர் நாராயணன், தனசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் தமிழ்நாட்டின் துறைகளில் மிகவும் பழமை வாய்ந்ததும் அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்ததுமான நில அளவை பதிவேடுகள் துறையில் நில பதிவேடுகளை இணைய வழிப்படுத்துதல் மற்றும் நவீன மையப்படுத்துதல் என்கிற முன்னெடுப்பின் மூலம் தனியாரை புகுத்தி துறையின் நலனை பெரிதும் பாதிக்கின்ற வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக நில அளவை அலுவலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் 5 கோடிக்கு மேல் உள்ள பட்டதாரர்களின் நிலங்களை பராமரிக்கும் கள பணியாளர்களின் பணிகளை கருத்தில் கொள்ளாமல் இணைய வழி பட்டா மாறுதல் பணிகளை மட்டும் ஆய்விற்கு உட்படுத்தி ஊழியர்களை பெரும் பணி சுமையில் ஆட்படுத்துவதை அரசு கையாண்டு வருகிறது எனவும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக குறு வட்ட அலுவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாத நிலையில் தகுதி உள்ள நில அலுவலர்கள் காத்திருக்கின்றனர் எனவும் தெரிவித்தனர். மேலும் திட்ட பணியில் உள்ள ஊழியர்களின் மலைப்படி, அளவைப்படி, பணி மாறுதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். வேளானந்தல் கிராமத்தில் பென்சல் புயல் மழை காரணமாக வெள்ள நீரில் மூழ்கிய பயிர்கள் மற்றும் சேதாரங்கள் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாய பயிர்களான நெல், கரும்பு, வாழை, மணிலா காய்கறிகள் உள்ளிட்ட பயிர்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்தன. குறிப்பாக வேளானந்தல் கிராமத்தில் சுமார் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல், கரும்பு, தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் நீரில் வேரோடு அடித்து செல்லப்பட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். இந்நிலையில் பயிர்கள் சேதங்களை மத்திய குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தனர். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன், வட்டாட்சியர் சரளா உட்பட வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். குடியாத்தம் அடுத்த காயிதே மில்லத் நகரில் ஏற்கனவே அரசு பட்டா வழங்கிய இடத்திற்கு மாற்று பட்டா வழங்கியதால் பாதிக்கப்பட்டவர்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த முக்குன்றம் ஊராட்சிக்கு உட்பட்ட காயிதே மில்லத் நகரில் 1998ஆம் ஆண்டு அரசின் சார்பில் வீடு இல்லாத 120 நபர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. அதேபோன்று 2021ஆம் ஆண்டு சுமார் 150 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அதில் பலர் வீடுகளை கட்டி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அதே பகுதியில் 100க்கும் மேற்பட்டோருக்கு அரசின் இலவச வீட்டு வழங்கப்பட்டது. இதற்கிடையே ஏற்கனவே பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் மற்றவர்களுக்கு மாற்று பட்டா வழங்கியதால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் ஒன்று திரண்டு ஏற்கனவே அரசு வழங்கிய பட்டாவை கையில் ஏந்தியவாறு வட்டாட்சியர் பெர்லின் ஜோதிகாவை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது தற்போது வழங்கிய பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாமல் பெண்ணிற்கு செவிலியர்கள் பிரசவம் பார்த்ததால் குழந்தை இறந்துவிட்ட நிலையில் பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வயலூர் பகுதியைச் சேர்ந்த துரைராஜ், சுஜாதா தம்பதியினருக்கு 8 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு கர்ப்பமடைந்த சுஜாதாவை பிரசவத்திற்காக சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாத நிலையில் இரவு 10 மணியளவில் சுஜாதாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் 2 செவிலியர்களும் உதவியாளர்கள் இணைந்து சுஜாதாவிற்கு பிரசவம் பார்த்தனர். அப்போது பெண்ணிற்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மருத்துவர்கள் பெண்ணை பரிசோதித்து பார்த்தபோது குழந்தை ஏற்கனவே வயிற்றில் இறந்து உள்ளதாகவும், இப்படியே விட்டுவிட்டால் தாயின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் பிரசவம் பார்த்து இறந்த நிலையில் குழந்தையை எடுத்தனர். இதனிடையே மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர்கள் பிரசவம் பார்த்ததால் தான் குழந்தை இறந்துவிட்டது என கூறி பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனையை பூட்டிவிட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வேறு எந்த பெண்ணிற்கும் குழந்தைக்கும் இதுபோன்ற சம்பவம் நடக்கக்கூடாது என வலியுறுத்தினர். பல்லடம் அருகே சின்னக்கரை லட்சுமி நகர் பகுதியில் மனைவி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையிலும் கணவன் தூக்கில் தொங்கிய நிலையிலும் உயிரிழந்த சம்பவம் குறித்து பல்லடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சின்னக்கரை பகுதியில் லட்சுமி நகரில் சிலம்பரசன், அவரது மனைவி அகிலாண்டேஸ்வரி ஆகியோர் தங்களது 2 குழந்தைகளுடன் வசித்து வரும் நிலையில் கடந்த 3 வருடங்களாக இறைச்சி கடை நடத்தி வந்தனர்.
இந்நிலையில் காலையில் சிலம்பரசன் தூக்கிட்ட நிலையிலும் அகிலாண்டேஸ்வரி கழுத்திருக்கப்பட்ட நிலையிலும் சடலமாக கிடந்தனர். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது குடும்ப பிரச்சனையால் சிலம்பரசன் அகிலாண்டேஸ்வரியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு சிலம்பரசனும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரின் உடலை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வாடகை கட்டிடங்களில் வணிகம் செய்யும் வியாபாரிகளுக்கு 18% GST வரி விதித்துள்ளதை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி மதுரையில் வணிகர் சங்கங்களின் பேரவையினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வாடகை கட்டிடத்தில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கு 18% GST வரி விதித்துள்ளதை கண்டித்தும் அதனை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் தலைமையில் வணிகர் சங்கங்களின் பேரவையினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது GST வரியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என தமிழக அரசு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்கான சட்ட தீர்மானத்தை கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் மத்திய அரசு GST வரியை திரும்ப பெறாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் தொடரும் எனவும் வணிகர் சங்கங்களின் பேரவையினர் தெரிவித்தனர். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும் பெண்களுக்கு தையல் மிஷினையும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா வழங்கினார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாள் விழாவையொட்டி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திமுக கொடியை ஏற்றி வைத்து திமுக அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிறு வியாபாரிகள் 47 பேருக்கு தள்ளுவண்டியும் தையல் பயிற்சி முடித்த 65 மகளிர்களுக்கு தையல் மிஷினையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் திமுக துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி, திமுக இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால், மாநில மகளிரணி செயலாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், தொகுதி திமுக செயலாளர் சௌரி ராஜன், அவைத்தலைவர் எழிலன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மன்னார்குடி அருகே 10 ஆண்டு காலமாக காதலித்துவிட்டு காதலனுக்கு தெரியாமல் வேறு ஒருவரை பதிவு திருமணம் செய்த கல்லூரி மாணவியை கத்தியால் குத்திய காதலனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த கோட்டூர் தோட்டம் பகுதியை சேர்ந்த மணிகண்டனின் மகள் வசந்தி பிரியா பட்டப்படிப்பு முடித்துள்ளார். நெரஞ்சினக்குடி கிராமத்தை சேர்ந்த சேகரின் மகன் மகாதேவன் என்பவர் மன்னார்குடியில் தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். ஒரே சமூகத்தை சேர்ந்த இருவரும் கடந்த 8 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். தற்போது மகாதேவன் நடவடிக்கை பிடிக்காததால் கடந்த சில நாட்களாக அவருடன் பேசுவதை வசந்தி பிரியா தவிர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் வசந்தி பிரியா தனது வீட்டு வாசலில் நின்றிருந்த போது அங்கு வந்த மகாதேவன் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்தியுள்ளார். இதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த மகாதேவன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வசந்தி பிரியாவின் கழுத்தில் குத்திவிட்டு தப்பியோடி விட்டார். இதில் காயமடைந்த வசந்தி பிரியாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து கோட்டூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மகாதேவனை தேடி வந்தனர். அப்போது 10 ஆண்டு காலமாக காதலித்து வந்த மகாதேவனை விட்டுவிட்டு ரூபான் குமாரை வசந்தி பிரியா பதிவு திருமணம் செய்து கொண்டது தெரிய வந்ததால் ஆத்திரத்தில் மகாதேவன் கத்தியால் குத்தியதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். ஈசிஆர் சாலை பனையூரில் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ரூபாய் 1,50,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னையை அடுத்த ஈசிஆர் சாலை பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 197வது வட்டம் பனையூர் CR செந்தமிழன் ஏற்பாட்டில் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் சரவணன், மாவட்ட தொண்டரணி தலைவர் OMR லோகு ஆகியோர் தலைமையேற்று கட்சி கொடியை ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1,50,000 மதிப்பீட்டில் அரிசி, காய்கறிகள், குடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் திருப்பார்கடல் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் சௌமியா அன்புமணி ராமதாஸ் சுவாமி தரிசனம் செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த திருப்பார்கடல் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் 107வது திவ்ய தேசமாக விளங்கி வருகிறது. இங்குள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்தால் சித்ரா குப்தன் எழுதியுள்ள நம்முடைய பாவங்கள் விமோச்சனம் ஆகின்றன என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது.
மேலும் இக்கோவிலில் சிவலிங்கத்தின் மீது வெங்கடேச பெருமாள் காட்சி தருவது விசேஷமாக உள்ளது. ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தும் கோவிலாக உள்ளதோடு வைணத்தையும் சைவத்தையும் ஒன்றிணைக்கும் திருத்தலமாக பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இத்தகைய பிரசித்தி பெற்ற திருக்கோவிலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசும் அவரது மனைவியுமான பசுமை தாயகத்தின் மாநில தலைவருமான சௌமியா அன்புமணி வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக தரிசனம் முடிந்து வெளியே வந்த அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் துளசி தீர்த்தம், மஞ்சள், குங்குமம், பூ மற்றும் மாலை, பழங்கள் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளி. புதன்கிழமை காலை வரை அவைகள் ஒத்திவைப்பு. காங்கேயம் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. உதவித்தொகைக்கான வருடாந்திர குடும்ப வருமான உச்ச வரம்பினை ரூபாய் 8 லட்சமாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும். பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆசிரியர்கள் போராட்டம். கோட்டையை முற்றுகையிட முயன்ற ஆசிரியர்கள் கைதிற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளதால் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும். வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். சிரியாவுக்குள் ஆழமாக ஊடுருவி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் தலைநகரை நெருங்கியதாக சிரியாவின் போர் கண்காணிப்பகம் அறிவிப்பு. தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் கடன் 3 மடங்கு அதிகரிப்பு. மொத்த கடன் 21,980 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக CAG அறிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ் TV என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.